ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு சிறப்பு செய்தியை கேட்க போகிறோம். நம்மோடு கூட வந்திருக்கிற பாஸ்டர் பிரசாந்த் ஐயா அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை சற்று கவனிக்க போகிறோம். என்ன அந்த வசனம் என்று சொன்னால், ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உறுதி என்றால் என்ன? ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் அதனுடைய உறுதி, அதனுடைய நம்பிக்கை, வேர்கள் அதிகமாக உள்ளே போகும்போது இந்த மரம் உறுதியாக இருக்கும். ஒரு மரம் எடுத்துக்கொண்டால் அந்த மரத்தினுடைய பலன் எங்க இருக்குன்னா வேர்களில் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நல்ல ஒரு ஜெபிக்கிறவர்களாகவும் வேதம் வாசிக்கிறவர்களாகவும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாக வாழும்போது அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். சரி, எதுல நாம் உறுதியா இருக்க வேண்டும்? ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையா நம்பியிருக்கிறபடியால் அவன் பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாங்கள் வரும்பொழுது எதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இந்த 12ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். இதுதான் நம்ம ஜெபத்திலே. இன்றைக்கு அநேகர் ஜெபிக்க மறந்து விடுகிறார்கள். அநேக காரியங்கள் செய்கிறோம், எத்தனையோ விதமான வேலைகள் இருக்கிறோம். ஆனால் ஜெபிக்க வரும்பொழுது ஜெபத்திற்கு நமக்கு நேரம் இல்லாமல் போய் விடுகிறது. ஜெபிக்கிற எந்த ஒரு மனுஷனும் ஜெயம் எடுப்பான். ஜெபிக்கிறவன் எந்த நாட்களிலும் எந்த எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அதுதான் சொல்ல வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் தான் உம்மை நம்பி இருக்க முடியும். உலகத்தில் இருக்கிறவர்கள் அநேகர் தேவனை நம்புகிறதை நான் பார்க்கவில்லை. அவர்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உறுதி என்பது மிக முக்கியம். ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும். இந்த 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நம்பிக்கையில சந்தோஷமாய் இருக்கிறவன் வாழ்க்கையில எந்த நன்மை நடந்தாலும் அதற்கு பதிலாக நமக்கு நடக்காமல் போனாலும் நாம் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, உபத்திரவத்திலே பொறுமையா இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நடக்கக்கூடிய காரியங்கள், ஏதோ ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள், நமக்கு வருகிற துன்பங்கள், இல்லாதது பொல்லாது பேசுவார்கள், பல நெருக்கங்கள் வரும்போது பொறுமையா இருக்க வேண்டும். மூன்றாவது, ஜெபத்திலே உறுதியா இருக்க வேண்டும். ஜெபத்தில் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக நாம் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், ஜெயம் எடுக்க முடியும். ஆகையினால இன்றைக்கு மனுஷனுக்கு அதை ஜெபிக்க நேரம் இல்லை. நீங்கள் சற்று கவனித்து பார்த்தால் 11வது வசனத்தை பார்த்து, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். இன்றைக்கு அநேகருக்கு நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், அப்புறம் பார்க்கலாம், ஜெபம் நைட்டு பண்ணிக்கலாம், இதுதான் அசால்ட்டா இருந்தா சத்துரு கிரியை செய்து விடுவான். நாம் எப்பொழுது அசால்ட்டா இருப்போமோ, நாம் எப்பொழுது தேவனுக்கு நேரம் கொடுக்காமல் இருப்போமோ அவனுடைய காரியங்கள் நடைபெறும். ஆகையினால அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அனலாயிருங்கள் என்று சொல்லுகிறார். பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை நீ அனலோடு இருக்க வேண்டும். சகோதரனே, சகோதரி, பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும், வியாகுலத்தின் மத்தியிலும், ஐயோ எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லையே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு என்று கலங்கி நிற்கிற உனக்கும் எனக்கும் தேவன் நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார். நம்மை வழி நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீர் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் தேவனுக்கு ஜெபிக்கிறவனாக இருந்தால் உன் வாழ்க்கையில ஜெயத்தை பெறுவாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம ஏசாயா 26ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தை பார்ப்போமானால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறான் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வேத வாக்கியத்திற்கு நம்முடைய ஊழியக்காரர் அருமையான வார்த்தைகளை சொல்லி நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆனால் எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு காரியம், உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான நபர் நம்முடைய இரட்சகரும் மீட்பருமான நம்முடைய இயேசுவானவர். பிதாவாகிய தேவன் தாம் செய்ய போகிற எல்லா காரியங்களையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவினிடத்தில் சொல்லி அனுப்பினார். அப்படி எல்லா காரியத்தையும் சொல்லியும்
அதன்படி அதை உறுதியாய் பற்றி கொண்டு கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் அந்த காரியத்திலே நம்முடைய இயேசுவானவர் நிலை நின்றார் என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். அந்த காரியம் அவர் சிலுவையில் அறைய வேண்டும். இந்த உலகத்திலே காணப்படுகிற இந்த மக்களுக்காக அவருடைய ஜீவனை இழக்க வேண்டும். தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்த வேண்டும். அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட வேண்டும். அவருடைய தலையிலே முள்முடி சுமத்தப்பட வேண்டும். இப்படி அவருக்கு அவமானங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் நாச மோசம் அவரை நிர்வாணம் படுத்துவது வரைக்கும் காணப்பட்டதை நாம் இந்த வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படி நமக்காக அவர் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு தேவனுக்கு முன்பாக மன உண்மையா இருப்பாரானால், இன்றைக்கு அவராலே ரட்சிக்கப்பட்ட நாம் அவருக்கு முன்பாக உண்மையான மனதை உடையவனாய் காணப்பட நம்மை நாம் அவருக்குள் உறுதிப்படுத்திக் கொள்வோமானால், நம்முடைய வாழ்க்கையை அவர் ஸ்திரப்படுத்தவும் சீர்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.